ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஆப்ஸில் உங்களுடைய வேலட் அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய ஐடியை எப்படி வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். கேலக்ஸி ஆப்ஸில் ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் லைஃப் டைமு. பட் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கேலக்ஸி ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கணும். பிரான்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கை காசை வச்சு தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுடைய ஜிபேல இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் இருக்கிற அமௌண்ட்டோ வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. வேலெட் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். கரெக்டாக என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து ₹612 இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ₹500 நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹612 இருக்குது. இதில் இருக்கிற ஒரு 500 மட்டும் பர்ச்சேஸ் பேலன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பேலன்ஸ்க்கு எப்படி வந்து அந்த 500 மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து எந்த பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்னு இருக்கும். நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். அதனால அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரான்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ₹500 ஓகேங்களா. ஸோ அந்த ₹500 இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பேலன்ஸில் வந்து ₹500 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹612 இருந்துச்சு. ₹500 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து பர்ச்சேஸ் பேலன்ஸில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்ச்சேஸ் பேலன்ஸில் இருக்கிறத வச்சு தான் நம்ம இப்போ ஐடி வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிளான் அதிலேயே வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 அதுவே வந்து என்ட்ரு ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலேருந்து நம்ம வந்து பிரான்ஸ்க்கு வந்து அப்கிரேட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பிளானில் இருந்தோம். இப்போ வந்து பிரான்ஸ்க்கு வந்து அப்கிரேட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஃப்ரீல இருந்துச்சு. இப்போ வந்து பிரான்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஆப்ஸில் உங்களுடைய வேலெட் அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய ஐடியை இந்த மாதிரி தான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.